அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அம்மனின் அருள் பெற்ற ஆடி மாதம் எப்படி அமைய போகிறது, நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது, அதே சமயம் சாதகமற்ற தீமை நிறைந்த சந்தர்ப்பங்கள் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பில் ராசியின் அதிபதியான சனி தனஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி வலம் பெறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்மராசியில் ராகு வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் சப்தமத்தில் கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இல்லை என்றாலும் மிக மோசமான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் சப்தமத்தில் வலம் வந்து கொண்டிருந்த செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் சில பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாக செய்து முடிக்க முடியாமல் ரீதியாக சற்று அலைச்சலையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5 அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அவருடன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்த சுக்கிரனும் இணைகிறாருங்க. குரு சுக்கிர யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5 கிடைப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் 6 வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வர போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் வலம் வந்த சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் சூரியன் முழுமையாக அமர்ந்து வலம் வரக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். யோகஸ்தானம் ஆகிய 6 இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் விரைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நெருக்கடிகள் உறுதியாக விலகி நன்மை நிறைவாக உண்டு. ஆனால் அதே சமயம் சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும் காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது எதிர்கொள்ளக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பை உருவாக்கினாலும் சூரியன், குரு, சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழலில் அவை அனைத்தையும் சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்கால நலனை காத்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வரனை தேர்வு செய்து உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு காலகட்டமாக அமைந்திருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய ஆவணியில் திருமணத்தை நடத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அதே சமயம் புதுமனை புகுதல், பால் காய்ச்சுதல் போன்ற பணிகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ள இயலாத ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ஆடிப்பெருக்கு மற்றும் வாஸ்து நாளன்று மிக சிறப்பாக பெருகக்கூடிய வகையில் பல பணிகளை மேற்கொள்ளலாம். மிகப்பெரிய அளவிலான வணிக வளாகம், மிகப்பெரிய அளவில் கட்டிட பணிகளை மேற்கொள்ளுதல் ஆடி மாதத்தில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் வாஸ்துகளிலேயே மிக பெரிய
வாஸ்துவாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் வரும் வாஸ்துதான். சின்னதாக வீடு கட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவிலான பணிகளை மேற்கொள்வது நல்லது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தேவையற்ற அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அன்றாட பணிகள் சற்று பணிச்சுமையை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. கவன சிதறல்களை தவிர்த்து வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் இணைந்து பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான நல்ல பல சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட அஜாக்கிரதைகளை களைந்து அவசியமாக அனைத்து பணிகளையும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அன்றாட சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய திட்டங்களை சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் காலதாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் கலைத்துறைக்கு சாதகமாக இருப்பதால் ஏமாற்றத்திற்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நன்கு சிறப்பான வளர்ச்சியை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலைத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான யூகங்களையும் திட்டங்களையும் சிறப்பான முறையில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சற்று பக்கபலமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற திருப்திகரமான சூழல் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. சற்று வீண் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் விரதமிருந்து அருகாமையிலுள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த ஆடி மாதத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.